Welcome and welcome to Cook with Martina. அவல் வச்சு ஒரு அருமையான ஸ்வீட் டிஷ் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இப்போ நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். 200 grams ஜாகரி கரும்பு சர்க்கரை சேர்த்திருக்கேன். ஒரு அரை கிளாஸ் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கரும்பு சர்க்கரையில் நிறைய மண் கல் இதெல்லாம் இருக்கும். ஸோ நல்லா நம்ம கொதிக்க விட்டு கடைசியில் நம்ம அதை ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாங்க. பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இனி ஒரு சின்ன குட்டி பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடாயிருச்சு. இப்போ 1.5 ஸ்பூன் நம்ம நெய் தான் சேர்த்த போறோம். கீ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 15 cashew nuts நான் சேர்த்திருக்கேன். ஒரு 4-5 ஸ்பூன் பொட்டுக்கடலை, கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ நான் திராட்சை சேர்த்திருக்கேன். ரேசின்ஸ் 2 கலர்ல இருக்கிறதும் ஒரு 20 நான் சேர்த்திருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எள்ளு, கருப்பு எள்ளு ஒரே ஒரு ஸ்பூன் அதையும் சேர்த்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம தனியா எடுத்து வச்சுக்க போறோம். ஒரு கடாயில் அந்த கரும்பு சர்க்கரை நான் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதுதான் இப்போ இந்த கடாயில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேஸை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாதி மூடி தேங்காவை எடுத்து நான் துருவி வச்சுருக்கேன். அதை தான் இப்போ சேர்த்துறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் பீட்டன் ரைஸ் அவல் அதை தான் நான் இப்போ சேர்த்த போறேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 200 grams அதை எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப அருமையான ஒரு ஸ்வீட் டிஷ் இது. நீங்கள் அவல் வேறு டைப்லலாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இதை ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ். ஃபைனலா நம்ம முந்திரியும் திராட்சையை தான் நம்ம சேர்த்துக்க போறோம். சாப்பிடும்போது ரொம்ப கிரன்ச்சியா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கண்டிப்பா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க. உங்க ஸ்வீட்டான அவல் ஸ்வீட் டிஷ் ரெடி.